ஒரு அரசியல் கட்சி என்பது ஜனநாயக கடமைகளை ஆற்ற வேண்டும். அரசியல் கட்சிகள் மக்களை தேடி செல்ல வேண்டும், தவிர மக்கள் அரசியல் கட்சிகளை தேடி வர கூடாது. நீதிமன்றங்கள் சொல்ற நிபந்தனைகள் எல்லாம் என்னன்னா, தேசிய நெடுஞ்சாலைகளை, மாநில நெடுஞ்சாலைகளை கூட்டம் நடத்தக்கூடாது. சரி, வேற ஏதாவது தனியார் இடத்துல போய் நடத்திக்கிங்கன்னு சொல்றாங்க. தனியார் இடம் எங்க கிடைக்கும்? தனியார் மைதானம் எங்க கிடைக்கும்? ஊருக்கு வெளியில கிடைக்கும். ஊருக்கு வெளியில பொதுமக்கள் அங்க எப்படி நாங்க கூட்டிட்டு போக முடியும்? ஊழல் செய்து கொள்ளடிச்ச கட்சிகள் தான் அங்க மக்களை அங்கே அழைத்து செல்ல முடியும். எங்களை போன்ற கட்சிகள் எல்லாம் மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் மக்கள் இருக்கின்ற மையமாக இருக்கின்ற பகுதிக்கு நாங்க செல்ல முடியும், துண்டு பிரச்சனை கொடுக்க முடியும், போராட்டம் நடத்த முடியும், நடைபயணம் செய்ய முடியும், பொதுக்கூட்டம் நடத்த முடியும். அங்கதான் நடத்தணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஆளுங்கட்சி என்னென்ன ஊழல் செய்திருக்கின்றார்கள், மக்கள் விரோத திட்டங்களை ஆளுங்கட்சி கொண்டு வந்திருக்கின்றார்கள் எல்லாம் சொல்ல எங்களால் முடியும். அப்பதான் அதனால் இந்த நிபந்தனைகள் எல்லாம் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு எந்தெந்த இடமோ மக்கள் நடமாடுகின்ற இடத்தில் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். ஒன்று. அடுத்தது, கடந்த 3 ஆண்டுகளில் மோசமான ஒரு மாநிலத்தில் மோசமான ஒரு ஆட்சியில் இருக்கின்றோம். நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகள். 3 ஆண்டுகளில் 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டிலே தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தற்கொலை. ஒரு விவசாயிகளும் தற்கொலை செய்யக்கூடாது. இதுதான் அரசினுடைய கடமை. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. 2 வாரத்திற்கு முன்பு கர்நாடகா மாநிலத்துல அங்க இருக்கின்ற நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு கர்நாடகா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பில் தெளிவாக சொன்ன வார்த்தைகள் என்ன? மத்திய அரசு மட்டும் எடுக்கலாம் என்பது கிடையாது, மாநில அரசும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம். மத்திய அரசுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை, மத்திய அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு பிறகும் முதலமைச்சர் அவர்கள் மௌனமாக இருக்கின்றார். இதே முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள்ள ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு மட்டும் தான் எடுக்க முடியும், மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய பொய், இது எவ்வளவு பெரிய ஏமாற்றம், சமூக அநீதி இது. இந்தியாவில் 7 மாநிலங்கள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி, இப்ப அதற்கும் அது பொய்ன்னு 100 விழுக்காடு முதலமைச்சர் பொய் சொல்கின்றார் என்று கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. கர்நாடகாவில் 10 ஆண்டுகளில் 2வது முறை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது இது ஜாதி பிரச்சனை கிடையாது, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமூகங்களுடைய நிலை, சமூக பொருளாதார கல்வி பின்தங்கிய நிலை எடுப்பதுதான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதை எடுத்து அதுக்கேற்ப நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். இடஒதுக்கீடு அல்லது அரசு நலத்திட்டங்கள் போன்ற நடவடிக்கைகள் எடுத்து இந்த பின்தங்கிய சமூகங்கள் எந்த சமூகம் இருந்தாலும் சரி அதை முன்னேற்றுவதுதான் அரசினுடைய கடமை, அதுதான் சமூக நீதி. ஆனால் சமூக நீதி பற்றி வெற்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். கேள்விகள் எதா இருக்கா? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஐயா முதல்வர் அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நேற்று மாலை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணம் ஒரு அவ்வளவுதான். அவர் ஐயா ஆஞ்சியோகிராம்ல பழைய நிலை தான் இருக்கிறது, அதாவது பயப்படுத்தி எதுவும் இல்லைன்னு கார்டியாலஜிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஃபெமரல் ஆஞ்சியோகிராம்னால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலாம்.
தமிழ் நல்லது நல்லது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.